ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, பொழுது விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. இயேசு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம ஜெபிக்கலாம் வாங்க என்று உங்களை நான் வரவேற்கின்றேன். குட் மார்னிங். லேட் குட் மார்னிங் இல்லையா? 6 மணிக்காவது நீங்க இந்நேரத்துக்கு எழுந்திருக்கணும். விடிய காலமே 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிறவங்க இன்னும் அநேக பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. இப்பொழுதாவது தேவனுடைய வார்த்தையை இன்னொரு முறை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒவ்வொரு காலையும் ஆண்டவரை துதிக்கு தகுதியானது என்று அறிந்து, ஒவ்வொரு காலையும் துதியோடு எங்களுடைய நாளை தொடங்கி நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எழுந்திருக்கும் போதே சிலர் அழுமூஞ்சியோட எழுந்திருப்பாங்க. என்னங்க, படுக்கையின் மேல இருக்கும் போதே பிடித்துக் கொள்ளும் முன்பே ஐயோ விடிஞ்சிருச்சா, ஐயோ எழுந்திருக்கணுமா, ஏதோ கஷ்டம் இருக்கின்றக்கு, எதையோ செய்யணும், ஏதோ என்ற வருத்தம். என்னங்க, காலையிலேயே எப்பொழுது பொழுது விடியும் நான் ஆண்டவரோடு பேசிக்கொள்வதற்கு, என் தேவனை துதிப்பதற்கு என்கிற ஆசை இருக்க வேண்டும் நமக்கு. பாருங்க, சங்கீதம் 5:3 வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இவர் ஜெபத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வாராம். அப்பா, பிரேக்ஃபாஸ்ட் ஆயத்தப்படுத்துவோம். நாம ஜெப விஷயத்துல அவ்வளவு கவனம் நமக்கு இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இன்றைக்கு தேவனை கேட்க வேண்டும்? எப்படியாக ஜெபிக்கணும்? இன்றைக்கு எந்த விஷயத்தில் தேவனுக்கு விண்ணப்பிக்கணும்? எந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு வேண்டும்? தேவ சித்தம் என்னமோ எந்த விஷயத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, இந்த ஊருக்கு போகட்டுமா, இந்த வேலை செய்யட்டுமா, இது பண்ணட்டுமா, இவர்களோடு என்ன நான் பேச சொல்லுகிறீர், இந்த பணத்தை எப்படி செலவிட சொல்லுகிறீர், என்ன வாங்க வேண்டும், எது வேண்டாம். ஒரு நாள்ல நம்ம எத்தனையோ வேலைகள் செய்கிறோம்ல. அந்த வேலைகளுக்கு தீர்மானங்கள் ஆண்டவருடைய உதவியோடு செய்தால் அனாவசியமான வேலைங்க இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, பாடுகள் இருக்காது, ஏமாற மாட்டீங்க, நஷ்டம் போக மாட்டீங்க. காலையிலேயே நம்முடைய ஜெபத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது சிந்திக்காம வார்த்தை விட வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சிந்தனை இல்லாமல் அர்த்தமில்லாத வார்த்தைகளை, ஏதோ பழக்க தோஷமான வார்த்தைகளோடு சும்மாவே தேவனுடைய நேரத்தை கூட வீணடிக்கிறவர்களாக ஆனால் அது எவ்வளவு வேதனையானது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர். வாயை திறந்தா சத்தத்தை உயர்த்தி முதலில் என் தேவனோடு நான் பேசுவேன். தூங்கி எழுந்தவுடனே முதல் வார்த்தை உங்க வாயிலிருந்து என்னவா இருக்கணும் தெரியுமா? இயேசுவே, இன்னொரு நாளை கொடுத்தீங்க, உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னை உயிரோடு காத்தீங்க, நன்றி என்று சொல்லிக்கொண்டே நீங்க எழுந்துருங்க. அந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா நிறைவாக இருக்கும் என்று கவனிங்க. காலையில நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. போன் எடுக்காதீங்க, போன் கால்ஸ் பண்ணாதீங்க, வீட்டுல இருக்கிறவங்களோடு மோதிக்கொள்ளாதீங்க, உலக ரீதியான உணவுக்காக காஃபிக்காக சத்தம் போடாதீங்க. முதல்ல தேவனை நோக்கி ஜெபிங்க. தேவனுடைய உதவியை கேளுங்க. ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க உங்க இதயத்தை. ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பீங்க. இன்னும் சொல்லுகிறார் அங்கேயே 4 வசனம் பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் உங்கள் படுக்கையில் இருக்கும்போதே உங்கள் இதயத்தில் தியானித்துக் கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் பயப்பட்டு பாவம் செய்யாதிருங்கள். மெத்தையின் மேலே படுத்த பிறகு அநேகர் உதவாத எண்ணங்களோடு நிறைந்திருப்பாங்க. இன்றைக்கு கட்டில் மேல படுத்துக்கொண்டு தூங்குகிற வரைக்கும் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, அவங்க உள்ளம் நிறைய குப்பையால நிரப்புகிறவங்களும் அநேகர் இருக்கிறாங்க.
நீங்க படுக்கைக்கு போகிற நேரத்தில், அதாவது உங்க டிவியாக இருக்கட்டும், உங்க செல்போனா இருக்கட்டும், ஒரு 1 hour முன்பு ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும்னு நிபுணர்கள் சொல்லுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நம்ம மனதை கிளியர் பண்ண வேண்டும் என்றால், கிளாரிட்டி இருக்க வேண்டும் என்றால், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உலகத்திலிருந்து நமக்கு ஃபீட் ஆகுகிற நம்ம மனசுக்குள்ள போகிற எல்லாவற்றையும் கட் பண்ணி, தேவனுடைய பயத்தோடு, தேவன் பார்க்கிறார் என்ற பயத்தோடு படுக்கையின் மேலே இருக்கும் போதே இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை தியானியுங்க. இந்த நாள் முழுவதும் எவ்வளவு ஆபத்திலிருந்து காத்தாரு, இந்த நாள்ல எத்தனை சோதனை தப்புவித்தாரு. ஆண்டவரே, பெரியவரே, உமக்கு நன்றி, இவ்வளவு வேலைகளை செய்ய, நன்மையாகும்படிக்கு செய்ய உதவி செய்தீங்க என்று தியானித்து அமர்ந்திருந்தால் நீங்க நிம்மதியாக தூங்குவீங்க. விழிப்பு வந்த உடனே காலையிலேயே உங்களுடைய சத்தம் தேவனுடைய துதியோடு அது தொடங்கும். நீங்க நாள் முழுவதிலும் கூட ஜெபத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவரிடத்துல விண்ணப்பம் செய்த எல்லா காரியங்களும் வாய்ப்பதை பார்க்க முடியுங்க. 113வது சங்கீதத்துல கூட நம்ம ஒரு முறை பார்த்தால் 3ஆம் வசனம், 113ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிப்பதிலிருந்து அஸ்தமிக்கும் வரைக்கும், சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. காலையில எழுந்து துதித்து ஜெபிப்பதோடு கூட ஜெபம் நின்று விடாது. நாள் முழுவதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதற்கு பாருங்க, ஒரு பாட்டு பாடுறவங்க தவறான ராகத்தை எடுத்துவிட்டால் அந்த பாட்டு முழுவதும் தவறாக தான் போகும். லோ பிச், ஹை பிச் என்று சொல்லுவாங்க பாருங்க. அவங்க பாட வேண்டிய அந்த சரியான ஸ்கேல்ல, அந்த நிலையில அதை பாடாவிட்டால் அந்த பாடல் முழுசும் கெட்டுவிடும். சில முறை எங்களுக்கு சர்ச்சில் அப்படி ஆகும்போது அந்த பாட்டை நிறுத்திவிட்டு பிறகு சரியான நிலையில, சரியான ஸ்ருதியில, அதை கரெக்ட் பிச்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாடல் அழகாக வருங்க. நம்ம காலமே நாம தவறாக நம்முடைய நாளை தொடங்கும் போது, கோபத்தோடு தொடங்கும் போது, வெறுப்போடு நம்ம தொடங்கும் போது, அல்லது அவிசுவாசத்தோடு தொடங்கும் போது நாள் முழுவதும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அப்படி திட்டிக்கொண்டே எழுகிறவங்க நாள் முழுவதும் திட்டிக் கொண்டுதான் இருப்பாங்க. அழுது கொண்டு எழுந்திருக்கிறவங்க நாளெல்லாம் அழுது கொண்டுதான் இருப்பாங்க. என்னங்க, கத்தி கொண்டு எழுந்திருக்கிறவன் கத்திக்கொண்டே தான் இருப்பான். துக்கமா எழுந்திருக்கிறவங்க துக்கமா தான் இருப்பாங்க. துதித்து கொண்டு எழுந்திருக்கிறவங்க துதித்து கொண்டு இருப்பாங்க. அதிகாலமே நீங்க கரெக்ட் லைன்ல விழுந்தா ஸ்மூத்தாக உங்களுடைய நாள் இருக்குங்க. துதிங்க தேவனை. சூரியன் உதிப்பதில் இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய நாமத்தை துதியுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுக்கு துதி செலுத்துங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறதுங்க. அவர் உண்மையுள்ள தேவன், துதிக்கு பாத்திரர். எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் வரவிடாதீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லாதது, உங்களை வேதனைப்படுத்துவது, உங்களை நஷ்டப்படுத்துவது நடக்கிற போதும் அது எல்லாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்கிற வசனத்தின்படியாக அதை நன்மையாக தேவன் உங்களுக்கு மாற்ற முடியுமாகவே உங்க தீமையில கூட நீங்க தேவனை துதியுங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்கள்ல கூட தேவன் மேல விசுவாசம் வைங்க. உங்க உள்ளத்துல துதி இருக்கும், நன்றி இருக்கும். நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் நீங்க மகிழ முடியுங்க. சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது. பயந்து உங்கள் இதயத்திலே பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் இன்னும் படுக்கையின் மேல் இருக்கும் போதே நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானியுங்க. தேவன் செய்த நன்மைகளை தியானியுங்க. காலையில இன்னும் விடிவதற்கு முன்பே உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உங்க சத்தம் பரலோகத்திலே கேட்கப்படும்படியாக நீங்க ஆயத்தமாக்கின ஜெப விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தின் சுத்தத்தை விரும்பி நாம தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம் என்று அறிந்த ஆண்டவர், நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக
நம் பட்சத்துல இருந்து ஒவ்வொரு தீமையிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக நம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். தேவனை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவு இருக்காது. அவன் என்னை நேசிக்கிறதினால் நான் அவனை விடுவித்தேன் என்று சொன்னது போல, நாள் முழுவதும் நம்ம தேவனை நேசிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாக இருந்தா தீமையில் விழாம, ஆபத்துகளில் விழாமல், ஆக்சிடென்ட்ஸுக்கு ஆளாகாம, உடல்நல குறைவுகளுக்கு ஆளாகாம, அனாவசியமான இன்ஃபெக்ஷன்ஸ்களுக்கு நாம ஆளாகாம, வியாதிகள் நமக்கு வராமல், ஒவ்வொரு சாத்தானின் பொறியிலிருந்து கண்ணியிலிருந்து தேவன் தப்புவிப்பார். அதுக்குதான் அதிகாலமே எழுந்து தேவனுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் கைகளில் வைத்ததை அவர் பத்திரப்படுத்துவார், காவல் காப்பாரு, பாதுகாப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. அதற்குதான் நம்மை உண்டாக்கின நம் சிருஷ்டிகர்த்தா நம்மை எப்போதுக்கு அப்போது புதிதாக்கி கொண்டிருப்பதினாலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். அவர்கள் இருதயம் நன்மையினாலே நிரப்பப்படுவதனாலே அவர்களுடைய வாலிபம் கழுகின் வாலிபத்தைப் போல புதிதாகிக் கொண்டே இருக்கும். சாதாரணமா நம்ம உடல் நாளுக்கு நாள் பழையதாகிக் கொண்டிருக்கும். ஆனால் தேவனுக்குள்ளே மகிழுகிறவங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க புதிதாக்கப்பட்டு கொண்டு இருப்பதினாலே தேவன் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில, நம்ம சரீரத்துல இறந்து போன அந்த செல்ஸ் திரும்ப அது உற்பத்தி ஆவதற்கு, சரீரத்துல செத்து போகிற காரியங்கள் அதற்கு அதுவே ரெஸ்டோர் ஆகும்படிக்கு அந்த செயல்முறையை தேவன் ஆல்ரெடி வைத்திருக்கிறாரு. ஆனா பாவத்தினாலே, அலட்சியத்தினாலே நம்ம கெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு புதிய பலனையும், புதிய ஞானத்தையும், புதிய சக்தியும் கொடுப்பாரு. உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற, பெருக செய்கிற, வளர செய்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். எப்படி இருக்கு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? எப்படி இருக்கு உங்க விசுவாச வாழ்க்கை? நீங்க பக்தியுள்ளவங்கன்னு சொல்றீங்க, துதிக்கிறீங்களா? காலமே எழுந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தோடு உங்க நாளை தொடங்குகிறீங்களா? நாளெல்லாம் தேவனோடு நடக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு என் பக்கத்திலே, என் வலது பக்கத்திலே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு, அவர் சிறகுகளுக்குள் என்னை மறைத்திருக்கிறார், என் கையை பிடித்து என்னை நடத்துகிறார் என்கிற விஷயங்களை மறக்காதீங்க. விசுவாசிங்க. அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. அவர் நம் மீது பார்வையை வைத்து வலது பக்கமாகிலும் இடது பக்கமாகிலும் வழி மாறாமல், பாவத்தில் விழாமல், சேற்றிலே விழாமல், குழியிலே விழாமல், தீங்கிலே விழாமல் நம்மை தப்புவிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்களின் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரே முறை உங்க பக்கத்துல, உங்க வலது பக்கத்தில் வருகிற அந்த வாகனத்திலிருந்து உங்களை தப்புவிக்கும்படிக்கு தேவன் உங்களை நேரத்துக்கு ஏற்றபடியாக திருப்புகிறவரா இருக்கிறாரு. 100 இலையில என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை ஆக்சிடென்ட்ஸ்ல காப்பாற்றப்படுவது பைக்ஸ்ல போகும்போது எனக்கு நினைவு இருக்கு. அது கர்த்தருடைய கரம் என்று அவரோடு தொடங்கினது. ஜெபத்தோடு கூடிய அந்த பிரயாணங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும் என்று உணர்ந்திருக்கிறேன். தீங்கிலே விழாமல், தவறான தீர்மானங்களை செய்யாமல், ஏமாந்து போகாமல், நஷ்டம் போகாமல், துக்கப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க காலமே உங்களுடைய ஜெபங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கு அவர் சமூகத்தில் அவைகளை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாள் முழுதும் நன்றியோடும் துதியோடும் நிறைந்து என்னோடு அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, வெளிப்பார்வையின்படி அல்லாமல் விசுவாசத்தின்படி நடங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நன்மைகளை பெறுவீங்க, தேவனுடைய திட்டங்கள் உங்கள் பேரில் நிறைவேறுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய பாத சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்ந்தவரே, உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஆசை உண்மையிலேயே இருக்கட்டும் அப்பா. உலகத்தின் மீது எங்கள் மனதை வைத்து நஷ்டம் போகாமல், உலகத்தின் மீது எங்கள் பார்வையை வைத்து மோசம் போகாமல், எங்களை சிருஷ்டித்தவராகிய, எங்களை மீட்டவராகிய, உயிரை கொடுத்த நீர் எங்கள் உயிர் நண்பனாக, எங்கள் தோழனாக இருக்கிறீர் என்று உணர்ந்து உமக்குள்ளே மகிழுகிற பாக்கியத்தை நாளெல்லாமும் பாதுகாப்போடு, வாழ்நாள் எல்லாமும் பிரசன்னத்தோடு உமக்கு பிரியமானவர்களாய் வாழும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள், பாரங்களை
8939801234 நம்பருக்கு அனுப்புங்க. இந்த விஷயத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சொல்லுகிறேன் என்றால் புதிதாக பார்க்கிறவங்க கூட இருப்பாங்க. ஸோ 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜஸும் நாங்க பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியாவிட்டாலும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்களும் ஜெபிங்க, அப்பதான் அற்புதமான பதில்களை தேவனிடத்துல பெறுவோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவையில இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்திலே தேவ செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.